சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு வந்து சேர்ந்தனர். சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் நேற்று மாலை 4:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு புறப்பட்டனர். சுமார் 23 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று மாலை 3 மணி அளவில் பூமியை வந்தடைந்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் பசிபிக் கடலில் விண்கலம் இறங்கியது. சுமார் 5.5 கிலோமீட்டர் உயரத்தில் பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு விண்கலம் கடலில் பாதுகாப்பாக இறக்கப்பட்டது. டிராகன் விண்கலத்தின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மற்றும் நாசாவின் மீட்புக் குழுவினர் 4 விண்வெளி வீரர்களையும் விண்கலத்தில் இருந்து பத்திரமாக மீட்டனர். அடுத்த 2 வாரங்கள் 4 வீரர்களும் பல்வேறு மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த நடைமுறைகளுக்கு பிறகே சுபான்ஷு சுக்லா இந்தியா திரும்புவார். சுபான்ஷு சுக்லா பூமிக்கு திரும்புவதை திரையில் பார்த்துக் கொண்டிருந்த அவரது பெற்றோர், மனைவி, உறவினர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதித்தனர். இந்தியாவுக்கு கிடைத்த இந்த வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் தங்களது மகன் தங்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை தேடி தந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். बहुत खुशी है हम तो गार्जियन हैं और पूरे देश को खुशी है, आप सब लोगों को खुशी है कि बच्चा हमारा सकुशल वापस आ गया। ये हमारे लिए और देश के लिए सबके लिए गौरव। उस समय थोड़ा सा डर लगा था क्योंकि सुनते ही थे कि आखिर टाइम में ही गड़बड़ होता जो होता है। ईश्वर साथ में है, ईश्वर ने ही उसको वहाँ पहुँचाया था, उसी की दुआओं से उसी के सब पहुँचाया था, उसी ने सब सुरक्षित लैंड कराया, सब कुछ वही। அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ், நாசா, இஸ்ரோ, ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவை இணைந்து கடந்த 25ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஃபால்கன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தை ஏவின.
இந்த விண்கலத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா, அமெரிக்காவின் பெக்கி விட்சன், போலந்தின் ஸ்லோவோக்கி உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரியின் தியோர் கப்பு ஆகியோர் 28 மணி நேரம் பயணம் செய்து கடந்த 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்ஷு சுக்லா 17 நாட்கள் தங்கியிருந்தார். அங்கு அவர் சுமார் 60 வகையான ஆய்வுகளை செய்தார். குறிப்பாக நெல், காராமணி, எள், கத்தரி, தக்காளி உள்ளிட்ட 6 வகைகளை சேர்ந்த 4000 விதைகளை சுக்லா விண்வெளிக்கு எடுத்துச் சென்று சிறப்பு பெட்டிகளில் வைத்து முளைக்கச் செய்தார். அத்துடன் 4 வகையான நுண்ணுயிர் பாசிகளையும் ஆய்வுக்கு எடுத்துச் சென்றார். இந்த ஆராய்ச்சியில் இஸ்ரோ, கேரள வேளாண் பல்கலைக்கழகம், ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவையும் முக்கிய பங்கு வகித்தன.